என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எம்எஸ் எக்ஸல்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த எம்எஸ் எக்ஸலுங்கிறது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ்க்கு, டேட்டா கலெக்ஷனுக்கு, அக்கௌண்ட்ஸுக்கு, இந்த மாதிரியான பர்பஸ்க்கு தான் இந்த எம்எஸ் எக்ஸல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு போய்க்கலாம். அங்கே போய்ட்டு நம்ம சர்ச் பாரில் வந்து எக்ஸல் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது காட்டும். இல்லை சில டைம் டாப் சார்ட்லேயே இருக்கும். நம்ம இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளாங்க் ஒர்க் புக் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து ஒரு எக்ஸல் ஒர்க் புக். நம்ம எப்போவும் சொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டையோ ஒரு ஃபைலையோ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு சேவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+S அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் டாப் கார்னரில் இந்த ஃப்ளாப்பி ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷனில் வந்து இது சேவ் ஆகணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு காட்டும். அதில் நம்ம டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபைல் நேம் வந்து டெஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த எக்ஸல் அப்படிங்கிற இந்த ஒர்க் புக் வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் டெஸ்ட் அப்படிங்கிற நேமில் சேவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். இந்த எக்ஸலை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரைட் டாப் கார்னரில் எக்ஸ் போட்ட மாதிரியான ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். Ctrl+F4 கொடுத்தீங்க அப்படின்னாலும் க்ளோஸ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை திரும்ப ரீஓப்பன் பண்ணி ஒரு சில பேசிக் திங்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம திரும்ப அந்த டெஸ்ட் அப்படிங்கிற அந்த எக்ஸல் ஷீட்டை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பிளாங்க் ஒர்க் புக் வந்து இப்போ டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ இதில் பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்டிக்கலாக இருக்கிற இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த வேர்ட்டிக்கலாக இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹரிசாண்டலாக இருக்கிறத வந்து நாம் வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனித்தனியாக இருக்கிற பாக்ஸை வந்து நாம் வந்து செல் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இது வந்து இப்போ A1 அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு செல் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற நிறைய செல்ஸ் சேர்ந்து தான் காலம்ஸும் ரோஸும் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டு. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் 1 அப்படின்னு இருக்குது. நீங்கள் சப்போஸ் இதில் வந்து இன்னும் 2-3 ஷீட்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இந்த ஷீட்ஸ் மட்டும் ஆட் ஆகிறது இல்லாமல் அதை நம்ம ரீநேமும் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷீட் 1 அப்படிங்கிறத வந்து டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். நாம் அதை வந்து டெலிட் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக எந்த நேமில் நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நேமில் நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஷீட் 1 வந்து கஸ்டமர் அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணியிருக்கோம். செகண்டை வந்து ஏஜ் அப்படின்னு போட்டு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்ட் வந்து சேலரி அப்படின்னு போட்டு சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ் எக்ஸலில் வந்து எப்படி ஓப்பன், க்ளோஸ் அண்ட் சேவ் பண்ணுறது, அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான திங்ஸான ரோஸ், காலம்ஸை வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம்.